This call is now being recorded. ஸோ நோ ஸோ டிடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இன்கமும் கம்ப்யூட் பண்ணிவிட்டு எல்லா டோட்டல் இன்கம்லையும் அதாவது அந்தந்த ஹெட்டில் ஒரு சில டிடக்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம். இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டோம் 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் கொடுக்குறதாகட்டும், ப்ளஸ் வந்து சேலரியில் வந்து 50,000 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் கொடுக்குறதாகட்டும், இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் கொடுத்தது போக பிஜிபிபியில் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது பண்ணியிருந்தா அந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தது போக அடிஷ்னலாக நம்மளுக்கு கொடுக்குற டிடக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6A டிடக்ஷன்ஸ், விச் மீன்ஸ் 80Cஸ்லேருந்து 80U வரைக்கும். ஓகேவா? 80C to U, 80C to U. இது என்ன 80C to Uனா டிரெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்கு. CDEFGH அப்படி போயிட்டே இருக்கும். IJK K வராது, L இல்லை, L இருக்கும்னு நினைக்கிறேன், M இல்லை, N இல்லை, OPQ இருக்கு, R இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னன்னா டிடக்ஷன்ஸ் வந்து சிலிருந்து யூ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் சீரீஸில் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அதாவது எல்லா ஹெட்லையும் கொடுத்த டிடக்ஷன்ஸ் போக பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய டிடக்ஷன்ஸ் வந்து இந்த 6A டிடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ டிடக்ஷன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிரைட்டீரியா கொடுத்துட்டான். என்ன? டிடக்ஷன் சாப்டர் 6A இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு கிராஸ் டோட்டல் இன்கம் அண்ட் டிடக்ஷன்ஸ் கேனாட் பி கேரி ஃபார்வர்ட். ஆல்வேஸாக டிடக்ஷன்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகாது. விச் மீன்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட்கான மீனிங் என்ன அப்படின்னா இன்கம் ஃப்ரம் சேலரி, income under the head salary, income under the head house property. இது இப்படி எழுதுறத விட நான் நல்லாவே எழுதலாம். income under the head salary, income under house property, income under PGBP, income under capital gain, income under IFRS. ஓகே, ஸோ இந்த மாதிரி 5 ஹெட்ஸ் இருக்கு. 5 ஹெட்ஸ் இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு 5 ஹெட்ஸில் வந்து ஒரு இன்கம் கிடைச்சிருக்கும். கரெக்டாக நீங்கள் கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க. 5 ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தது போக உங்களுக்கு வந்து டேரெக்டாக நான் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் எடுத்திருக்கேன். நாட் கிராஸ் இன்கம் ஆஃப் திஸ் ஹெட் அப்படின்னு நான் எடுக்கல. டேரெக்டாக நெட் இன்கம் தான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் அவன் கிராஸ்ன்னு கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்? சேலரியில் கொடுக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணணும். அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் கொடுக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? நெட் இன்கம் எவ்வளோ இருக்குது அந்த ஹெட்டு கீழே அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறது கிராஸ் டோட்டல் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs கிடச்சிருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, என்னோட கிராஸ் டோட்டல் இன்கம் 5 ஹெட்டும் சேர்த்து எனக்கு 2 lakhs வந்திருக்கு அப்படின்னா இப்போ அடுத்து நான் எங்கே போடுவேன்னா டிடக்ஷன் சாப்டர் 6A எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் இதுதான் பண்ணணும், டிடக்ஷன் 6A. ஓகேவா? டிடக்ஷன் 6A நான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். விச் மீன்ஸ் இப்போ இந்த ஏரியாவில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட்லாம் இங்கே முடிஞ்சிடும். செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சிருவீங்க. கரெக்டாக? செட் ஆஃப் பண்ண வேண்டியதெல்லாம் செட் ஆஃப் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதா கிராஸ் டோட்டல் இன்கம் வைப்பீங்க. ஓகேவா? இங்கேயே செட் ஆஃப் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சாப்டர் 6A டிடக்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றதுக்கு வாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிடக்ஷன் உங்களுக்கு கிடைச்சது வந்து 2,50,000 வரைக்கும் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். கரெக்டாக? இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது அப்படின்னும் போது இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை இப்போ படிச்சு பாருங்க. சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு கிராஸ் டோட்டல் இன்கம். என்னதான் உங்ககிட்ட 2,50,000 இருந்தாலும் இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு யுவர் கிராஸ் டோட்டல் இன்கம். உங்களால் 2 லட்சம் வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு த அமௌண்ட் யுவர் கிராஸ் டோட்டல் இன்கம். அப்போது நில்லுன்னு வந்துடும். இன்கம் வந்து நில்லாயிடும் டிடக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா. நில்லாயிருச்சு. இப்போ பேலன்ஸ் 50,000 இருக்கேன்னா இதை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் cannot be கேரி ஃபார்வர்ட். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவன் சொல்ல வந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். டிடக்ஷன் சாப்டர் 6Aல கிராஸ் டோட்டல் இன்கம் வரைக்கும் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம், கேரி ஃபார்வர்ட் உங்களால் பண்ண முடியாது. அடுத்து செகண்ட் பாயிண்ட், டிடக்ஷன் சாப்டர் 6A is not allowed against long term capital gain under 112A, short term capital gain under 1111A and special rate of tax. எதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ரேட்ஸ் இருக்கும்? ஸ்பெஷல் ரேட்ஸ்னா இப்போ கேஷ் இன்கமுக்கு ஃபிளாட்டாக 30% சொன்னோம். அதே மாதிரி லாங் டேர்முக்குனா 20% நம்ம வந்து டாக்ஸ் ரேட் எடுப்போம். அதே மாதிரி ஷார்ட் டேர்முக்குனா 15% எடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ரேட்ஸ் இருக்கு. அதாவது நார்மல் ஸ்லாப்குள்ள வராமல் சிலதுக்கெல்லாம் அதுக்கே ஸ்பெஷல் ரேட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் ரேட்ஸ் இருக்கக்கூடிய இன்கமுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் நாட் அலோடட் அப்படின்னு செகண்ட் பாயிண்ட்ல சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஓவர் வியூ. டிடக்ஷன்ஸ் நாங்கள் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஓவர் வியூ. இதுக்கப்புறம் டைரக்டாக டிடக்ஷன்ஸ் தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டிடக்ஷன் 80C இண்டிவிஜுவல் அண்ட் HUF. இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் படி இது கிடையாது. 80C கிடையாது, D கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு C அண்ட் D இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து நியூ டாக்ஸ் படி கிடையாது.
ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் படி இருக்கு. ஓகேவா? 80C அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மட்டும் நீங்க பிடிஎஃப் படிக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பும் ஷேர் பண்றேன். பட் இந்த பிடிஎஃப்ல இங்க இருக்கும், இதே தான் அங்கேயும் இருக்கும் பிபிடிலையும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎஃப் பார்த்துக்கோங்க. உங்க புக்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இந்த பிடிஎஃப் ரிலேட்டடா? இல்ல. சரி, ஓகே. ஸோ இப்போ 80C அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிடக்ஷன்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப்க்கும் அண்ட் தென் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் இந்த டிடக்ஷன்ஸ் என்னென்னு பாருங்க. பேமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குவாலிஃபை ஃபார் டிடக்ஷன், எவ்வளோ எந்த இதுக்கு பேமெண்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ டிடக்ஷன்ஸ் வந்து அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க. எது இதெல்லாம் பேமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன் ஹூஸ் நேம், யார் பேர்ல. இப்போ இண்டிவிஜுவல் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பௌஸ் இருக்கலாம், அவங்களுக்கு சைல்டு இருக்கலாம், அவங்க யார் பேரை வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி ஹெச்யூஎஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே ஹெச்யூஎஃப் மெம்பர்ஸ், அவங்க பேர்ல பண்ணிருக்கலாம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி யார் பேர்ல பண்ணிருந்தா எலிஜிபிள் அப்படின்ற வரைக்கும் கொடுத்துருக்காங்க 80Cல. ஃபர்ஸ்ட் என்ன? பிரீமியம் பெய்ட் ஆன் இன்சூரன்ஸ் பாலிசி, லைஃப் பாலிசி. நம்ம ஆல்ரெடி இது பார்த்தோம் எங்க, ஐ திங்க் கிளப்பிங்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். நான் அங்கே வந்து டிடக்ஷன்ஸ்ல நான் இது சொல்றேன்டா அங்கே வந்து பார்த்துக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் பிரீமியம் பெய்ட் ஆன் இன்சூரன்ஸ் பாலிசி. நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் பண்ணுங்க, இல்லை என்டோமெண்ட் பாலிசியில் பண்ணுங்க. ஓகே. ஸோ ரெண்டு பாலிசிலையும் பண்ணுறீங்க அப்படின்னா பாலிசி அப்போ இஷ்யூ பண்ணியிருக்கான். பீரியட் 2012 பண்ணியிருந்தா என்ன, ஆஃப்டர் 2012 பண்ணியிருந்தா என்ன, ஆஃப்டர் 2013 பண்ணியிருந்தா என்ன. ஏன் இந்த ரெண்டு பீரியடும் கொடுத்துருக்கான் அப்படின்னா மைட் பி கொஷின் அப்படி இருக்கலாம். கொஷின் எப்படி இருக்கலாம் அப்படின்னா 2012 அப்படின்னு டேட் போட்டு கொடுத்துருக்கலாம். ஸோ தட்ஸ் வை தே கிவன் த 2012 ப்ரொவிஷன் ஆல்சோ. ஓகேவா? 1 minute. ஓகே. ஸோ இப்போ 2012 முன்னாடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிடக்ஷன் எவ்வளோவாப்பா? 20% ஆஃப் கேபிட்டல் சம் அஷ்யூர்ட். ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க? ஆர் ப்ரீமியம் பே பண்ணது அப்படி இல்லைனா 20% ஆஃப் த கேபிட்டல் சம். கேபிட்டல் சம் அப்படிங்கிறது நான் அன்னைக்கே சொன்னேன். அதாவது உங்கள் பாலிசியோட விலை வந்து ஒரு 5 லட்ச ரூபா இருக்கும். அந்த 5 லட்ச ரூபாயில நீங்கள் மந்த்லி எவ்வளோ கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபா இருக்கு, நீங்கள் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோமே. 50,000னா எத்தனை மாதத்துலேயே முடிச்சிருக்கீங்க? 5 2 10 மாசத்துலேயே முடிச்சிருவீங்க இல்லையா? ஸோ ஓகே, சரி ஒரு 5,000 வச்சுப்போம். அப்படி வச்சா உங்களுக்கு சரி ஓகே. ப்ரீமியம் இப்போ எவ்வளோ கட்டிட்டு இருக்கீங்க? 5,000 கட்டிட்டு இருக்கீங்க ப்ரீமியம். ஆர் 20% ஆஃப் த கேபிட்டல் சம். கேபிட்டல் சம் எவ்வளோ? 5 lakhsல 20%, 5 2 10 10,000 10 lakhs, 10 lakhs 20 40 10 lakh, sorry 1 lakh. So 1 lakh or 1,000 whichever is lower. அப்போ 5,000 நீங்க டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் இங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். 5 lakhs சொல்லி 20%, which means இங்க 5,000 அப்படின்றது இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ப்ரீமியம் 50,000 கட்டுறீங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 10 monthsல முடிஞ்சிடும். ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது 50,000 தான் எனக்கு whichever is lower வருது. அப்போ டிடக்ஷன்ஸ் நீங்க 50,000 எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் அந்த இடத்துல பாயிண்ட். ஓகேவா? which means உங்க கேபிட்டல் சம்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 20% வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து 2012க்கு முன்னாடி கொடுத்துருந்தா. ஸோ 20% ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டானுங்க, அதை 10 கம்மி பண்ணிட்டானுங்க. ஒரே அடியா பாதி கம்மி பண்ணானுங்க. ஓகேவா? எப்போ? ஆஃப்டர் 2012க்கு அப்புறமா 4. ஆனா 2013 வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டானுங்க, இல்ல இது வந்து ஐ திங்க் 10 தான் ஆஃப்டர். இந்த டிடக்ஷன் வந்து 2013ல வந்த டிடக்ஷன் வந்து 15% மாத்தினானுங்க. அது யாருக்காக மாத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டிசபிலிட்டி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி மாத்திட்டாங்க. டிசபிலிட்டி டிசீஸ்னு நம்ம 80U நான் அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா என்னென்ன டிசீஸ்லாம் வருதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 15% வந்து அதை மாத்திட்டாங்க. ஓகேவா? ஸோ மற்ற எல்லாருக்கும் 10. 2013ல இவங்க என்ன இதெல்லாம் போய் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்குலாம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சனுக்கு 15% மாத்திட்டாங்க 2013ல. ஸோ the 15% criteria will apply only on the person with disability or severe disability 80U suffering from disease or ailment section 80 DDB. Some assured does not include any premium agreed to be returned to the benefit of the bonus. So இந்த வரைக்கும் தான் அந்த பாயிண்ட். இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 80U யார் யாரெல்லாம் அந்த சொல்லியிருக்க டிசீஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்குலாம் 15%. இந்த சம் இருக்கு இல்லையா, விச் மீன்ஸ் அவங்க ரிசீவ் பண்ற அந்த அமௌண்ட், அதுல வந்து எந்த பிரீமியமும் இல்ல அக்ரீட் போனஸ் ரிட்டர்ன் பெனிஃபிட் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எல்ஐசி பாலிசி எதுக்கு போடுவோம் நம்ம ஃபர்ஸ்ட்?
நம்ம லைஃபுக்கு எதனா ஆச்சுன்னா அப்படிதானே. என்டோமெண்ட் பாலிசினா நம்ம லைஃபுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அப்படிலாம் மெச்சூரிட்டி பீரியட்ல தான் அதை நம்மளால எடுத்துக்க முடியும். அதுல இருந்து நம்மளுக்கு போனஸ் எதுவுமே இன்க்ளூட் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கான். போனஸ் இல்லை, எந்த பெனிஃபிட் ஆஃப் போனஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கான். சரி ஓகேனா இப்போ லைஃப் பாலிசி எனக்கு புரிஞ்சிருச்சு. லைஃப் பாலிசியில போட்டா எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. யார் பேர்லலாம் நான் போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசசி இண்டிவிஜுவல் அவர் பேர்லயே போடலாம். தென் பாலிசி ஃபார் ஓன் லைஃப் ஆர் லைஃப் ஆஃப் ஸ்பௌஸ் ஆர் சில்ட்ரன், அவங்களோட ஒய்ஃப் பேர்ல போடலாம், இல்லை அவங்களோட சில்ட்ரன் பேர்ல போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பேரண்ட்ஸ், சிஸ்டர், பிரதர்லாம் சொல்லலை. ஓகே. இஃப் அசசி ஹெச்யூஎஃப்னா தென் பாலிசி ஃபார் மெம்பர் ஃபேமிலி, அவங்க மெம்பர் ஃபேமிலிக்கும் போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. அடுத்து கான்ட்ரிபியூஷன் மேட் டு ப்ராவிடென்ட் பப்ளிக் ஃபண்ட், பிபிஎஃப். பிபிஎஃப்ல போட்டிருக்காரு அப்படின்னா அதுவுமே ஏடிசி கீழே வரும். ஞாபகம் இருக்கா? பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் படிச்சோம், சேலரி படிக்கும்போது படிச்சோம். எலிஜிபிள் அண்டர் 80C அப்படின்னு நீங்க ஒரு பாயிண்ட் படிச்சிருப்பீங்க. போயிட்டு சேலரி கூட எடுத்து பாருங்க. யூஆர்பிஎஃப், பிஎஃப், அந்த எஸ்பிஎஃப் அது பார்த்தோம்ல, ஆர்பிஎஃப் இதுல பார்த்தோம் இல்லையா. அந்த இடத்துல பிபிஎஃப்னு போய் பார்த்தீங்கன்னா அங்கே எலிஜிபிள் அண்டர் 80Cன்னு இருக்கும். அங்கே எதுலாம் எலிஜிபிள் அண்டர் 80C இருக்கோ அதெல்லாம் உங்களால இங்க எடுத்துக்க முடியும். யார் பேர்ல போடலாம்? இண்டிவிஜுவல், ஸ்பௌஸ், சில்ட்ரன். அதுக்கு அடுத்து கான்ட்ரிபியூஷன் ஃபார் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் யூஎல்ஐபி ஸ்கீம். ஞாபகம் இருக்கா? கேபிட்டல் கெயின் படிக்கும்போது பார்த்தோம். யூஎல்ஐபி. ஸோ 2,50,000 மேல இருந்தா அப்போ கேபிட்டல் கெயின் வரும்னு பார்த்தோம் இல்லையா. 1971 ஆர் எனி யுனைடெட் லிங்க்டு பாலிசி ஃபார் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேவா. இட்ஸ் நாட் எல்ஐசி பட் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட். இதுல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தென் யூ கெட் ஏடிசி டிடக்ஷன். யார் பேர்ல பண்ணிருக்கோம்? இப்போ அசஸ் அண்ட் இண்டிவிஜுவல், இல்லைனா அவங்க ஸ்பௌஸ் பேர்ல, இல்ல சில்ட்ரன், ஹெச்யூஎஃப் இருந்தா அவங்க மெம்பர் பேர்ல பண்ணிக்கலாம். அடுத்து பிரீமியம் பெய்ட் டு எஃபெக்ட் ஃபோர்ஸ் இன் கான்ட்ராக்ட் ஃபார் டெஃபர்ட் ஆனுவிட்டி. டெஃபர்ட் ஆனுவிட்டி அப்படின்னும் போது கடைசி காலத்துல கொடுக்கக்கூடியது டெஃபர்ட் ஆனுவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு ஆனுவிட்டி மாதிரி பே பண்ணுவாங்க. கிராஜுவிட்டி அந்த மாதிரி தான். ஓகேவா. இப்போ எப்படி சொல்லலாம், ரிட்ரென்ச்மென்ட் காம்பன்சேஷன் பார்த்தோம், கிராஜுவிட்டி, பென்ஷன்லாம் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இது வந்து டெஃபர்ட் ஆனுவிட்டி அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போடுவாங்க. அதுக்கு ஏதாவது நீங்க ப்ரீமியம் பே பண்ணிட்டு வரீங்க, அதாவது உங்க கடைசி காலத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பான். ஓகேவா. ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ரீமியம் பே பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா தென் ஆல்சோ யூ கெட் ஏடிசி டிடக்ஷன்ஸ். யார் பேர்ல போட்டுக்கணும்? இண்டிவிஜுவல், ஸ்பௌஸ், சைல்டு. நாட் அப்ளிகபிள் ஃபார் ஹெச்யூஎஃப். ஹெச்யூஎஃப்க்கு இது அப்ளிகபிள் ஆகாது. ஓகே. அடுத்து 5th பாயிண்ட், கான்ட்ரிபியூஷன் டு அப்ரூவ்ட் பிளான் ஆஃப் எல்ஐசி, நியூ ஜீவன் தாரா, நியூ ஜீவன் அக்ஷயா ஆர் எனி அதர் இன்சூரன்ஸ். எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கான்ட்ரிபியூஷன் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து இவங்களால அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கணும். இந்த கான்ட்ரிபியூஷன் நீங்க இதுல பண்ணிருக்கணும். பிளஸ் இது வந்து அப்ரூவ்ட் ஆனுவிட்டி பிளான்ஸா இருக்கணும். இப்போ ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு இருக்குன்னா தே ஹேவ் அப்ரூவ்ட் இந்த ஆனுவிட்டி பிளான்ஸ்க்கு அவங்க அப்ரூவல் வச்சிருப்பாங்க. நியூ ஜீவன் தாரா, நியூ ஜீவன் அக்ஷயா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அப்ரூவ்டு ஆனுவிட்டி பிளான்ஸ். கரெக்டா. ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க அதுல ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னா தென் ஆல்சோ யூ கெட் ஏடிசி டிடக்ஷன்ஸ். யார் பேர்ல மட்டும் தான்? அசசிக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸ்பௌஸ், சைல்டு அவங்க யாருமே வர மாட்டாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து சிக்ஸ்த் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் டிடக்டட் பை கவர்மெண்ட் ஃப்ரம் த சேலரி கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஃபார் செக்யூரிங் டெஃபர்ட் ஆனுவிட்டி. இப்போ மேலே பார்த்தது வந்து கான்ட்ராக்ட் இன் ஃபோர்ஸ். இந்த டெஃபர்ட் ஆனுவிட்டி கான்ட்ராக்ட் தான் என்னன்னு பார்த்தோம். பட் கவர்மெண்ட்டே அந்த எம்ப்ளாய்க்கு டெஃபர்ட் ஆனுவிட்டி பிடிக்குது அப்படின்னும் போது தென் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 20% ஆஃப் த மேக்ஸிமம் சேலரி பிடிச்சிருவாங்க. ஓகேவா. ஸோ இண்டிவிஜுவல் பேர்ல இருக்கலாம், ஸ்பௌஸ் பேர்ல இருக்கலாம், சில்ட்ரன் பேர்ல இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஞாபகம் இருக்கா? எஸ்பிஎஃப், ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஆர்பிஎஃப், அப்ரூவ்ட் சூப்பர் அனிவேஷன் ஃபண்ட். ஸோ இது எல்லாமே அசஸ் பேர்ல தான் இருக்கும். நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ் 8 இஷ்யூஸ் ஆர் 9 இஷ்யூஸ். திஸ் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. மேலே இருக்கிறதெல்லாம் கான்ட்ரிபியூஷன், இங்க இருக்கிறதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி எனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, இல்ல பென்ஷன் ஃபண்டுக்கு எதனா கான்ட்ரிபியூஷன் பண்ணிருந்தீங்கன்னா எவ்ரிதிங் ஃபார் அசஸிங் ஒன்லி, நாட் ஃபார் ஃபேமிலி. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் 7 to 12 வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ட்ரிபியூஷன், உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பேசுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 13 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் ஏதாவது பே பண்ணிருக்கீங்கன்னா, பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். டியூஷன் ஃபீஸ்ன்றது இந்த இடத்துல 8 மணி டியூஷன் போவாங்கல்ல, அந்த டியூஷன் பத்தி அவன் பேசல. டியூஷன் அவன் சொன்னது யூனிவர்சிட்டி, காலேஜ், ஸ்கூல்ஸ், அதர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வித்தின் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபுல் டைம் எஜுகேஷன் ஆஃப் எனி 2 சில்ட்ரன்ஸ். 2 சில்ட்ரன்ஸ்க்கு நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 சில்ட்ரன்ஸ் அவங்க என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம். 80 டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா. The benefit shall not include any payment towards development fee, donation or payment similar nature. ஓகேவா. லெசன்ஸ் இந்த பெனிஃபிட் எது இதெல்லாம் அலோவ் பண்ணாது அப்படின்னா, இப்போ டெவலப்மெண்ட் ஃபீ இல்லை டொனேஷன் கொடுப்பாங்க. நீங்க சில காலேஜஸ் போனோம்னா நம்ம டொனேஷன்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டொனேஷன்ஸ் எதனா கொடுத்து அப்படி சேர்த்திருப்போம். அந்த டொனேஷனை கொண்டு வந்து நான் ஏடிசி டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாமா ஒரு இண்டிவிஜுவலா நான் கேட்டா அதெல்லாம் நாட் அலோடட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பேமெண்ட் ஃபார் எஜுகேஷன் எனி இன்ஸ்டிடியூஷன் சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியா. அவுட் சைட் இந்தியாவில் இருந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது?
பெனிஃபிட் வந்து கிளைம் பண்ண முடியாது, ஏடிசி பெனிஃபிட்டை கிளைம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபார் திஸ் ஹியர் ஆல்சோ ஏடிசி பெனிஃபிட் நாட் அலோடட். அடுத்து 14th என்னப்பா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் சுகன்யா ஸ்மிருதா அக்கௌண்ட், சமர்த்தி அக்கௌண்ட். ஓகே, சுகன்யா சமர்த்தி அக்கௌண்ட்ல ஏதாவது பண்ணிருக்கீங்கன்னா, அதாவது இது வந்து எதுக்குன்னா, ஐ திங்க் இந்த கேர்ள் சைல்டுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து சம்திங் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. த இன்கம் டெபாசிட் அந்த வித்ட்ரால் would be exempted under 10-10-11A, which means இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ நீங்க இந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டே வரீங்க, நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா ஒரு ரிட்டர்ன் இருக்கும் இல்லையா, அந்த ரிட்டர்ன் வந்து இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்க 10-10-11A கீழே என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் பண்ணிக்கலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே, இந்த எக்ஸ்பென்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிடக்ஷன் 80C எடுத்துக்கலாம். அவன் இதுதான் சொல்ல வரான். ஓகேவா? ஸோ யாருக்குப்பா, இண்டிவிஜுவல், எனி கேர்ள் சைட் ஆஃப் த இண்டிவிஜுவல், எனி கேர்ள் சைட் ஆஃப் ஹூம் இண்டிவிஜுவல் இஸ் த லீகல் கார்டியன். லீகல் கார்டியனா இருந்தாலும் என்னதானா, அது அலோடட் தான். ஓகேவா? நாட் ஒன்லி ஓன் சைல்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த பாப்பாக்காக நீங்க வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க, கல்யாணத்துக்காக அமௌண்ட் ஏதாவது சேர்க்குறீங்க அப்படின்னா, தென் தட் இஸ் ஆல்சோ 80C டிடக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்கான், சப்ஸ்கிரிப்ஷன், எது, எனி டெபாசிட் ஸ்கீம் கான்ட்ரிபியூஷன் டு NHB, நேஷனல் ஹவுசிங் பேங்க் டாக்ஸ் சேவிங் ஸ்கீம், அது டர்ம்ஸ் டெபாசிட் ஸ்கீம் 2008. ஓகேவா? ஸோ ஹவுசிங் பேங்க் லெசன்ஸ் சம்திங் ஏதோ டெபாசிட் தான். ஓகேவா? லைக் இப்போ வீடு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபாசிட் பண்ணி வைக்கிறதாகட்டும், வேற என்ன சொல்லலாம், அது அவ்வளோதான், அந்த இடத்துல அந்த பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ அதுக்காக எதனா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, தென் ஃபார் த அசசி இட் வில் பி 80C நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டேர்ம் டெபாசிட் ஏதாவது பண்ணிருக்கீங்கன்னா, டேர்ம் டெபாசிட் ஆஃப் 5 years வித் ஷெட்யூல் பேங்க். ஷெட்யூல் பேங்க்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஃபினான்ஷியல் பிளானிங் படிக்கும்போது பார்த்தோம், சில கிரைட்டீரியாஸ்லாம் இருந்துச்சு. டர்ன் ஓவர் இவ்வளோ வச்சிருக்கணும், நெட்வொர்க் இவ்வளோ வச்சிருக்கணும், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ஷெட்யூல் பேங்க் கீழே வந்துடும். ஸோ அதுக்கான நீங்க ஏதாவது டேர்ம் டெபாசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஃபார் த அசசி தென் யூ கெட் 80C. ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை, டேர்ம் டெபாசிட், நாட் அ ஃபிக்ஸட் டெபாசிட். ஓகேவா? ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அவன் அதை பற்றி பேசல. நெக்ஸ்ட் 5 years டைம் டெபாசிட் அண்டர் போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இப்போ டெபாசிட் பண்ணுவாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் 80C எடுத்துக்க முடியும். இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க, FD அண்டர் த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் ரூல், அதுவாக இருந்தாலும் அதுவும் அசசிக்கு தான். ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் எதனா பண்ணிருக்கீங்க அப்படின்னாலுமே. ஓகேவா? நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் டு okay. So subscription to any such deposit scheme of public sector company which is engaged in providing long-term finance or contribution purchase of house in India for residential purpose, public deposit, HUDCO, which means housing public deposit scheme. Housing இது ஏதோ housing எவ்வளோ யோசிக்கணும். கோயம்புத்தூர்ல இருக்காண்டா. டாடா பேக் கோயம்புத்தூர் அப்படி ஒரு காலனி இருக்கா? Housing and Urban Development Corporation Limited, providing assistance and consultancy service for housing and urban development projects. ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ டிபிக்கலி மேலே இருக்கிறது எல்லாமே சேம் தான், பட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. எப்படி அப்படின்னா, அவன் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்கிறது என்னென்ன ஸ்கீம் கண்டரில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஃபர் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி HUDCOKல நீங்கள் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, தென் தட் அசசிக்கு வந்து அது என்னது, டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். டிசியில் equity shares are debentures forming part of any eligible issue of capital of company engaged in infrastructure.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எங்கேஜ் ஆகிற கம்பெனி இஷ்யூ பண்றோம், ஷேர்ஸ் இஷ்யூ பண்றோம், அது நீங்க வாங்கி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தென் யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஏடிசி. சப்ஸ்கிரிப்ஷன் டு எனி யூனிட்ஸ் டு எனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆல்வேஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்க எதனா வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா தென் யூ கெட் ஏடிசி டிடக்ஷன்ஸ். இது எல்லாமே ஆனா நான் மொத்தமா மனப்பாடம் பண்ணமா அப்படின்னு கேட்டா இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். எதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும், எங்கெங்கெல்லாம் நான் பேமெண்ட் பண்ணா போதும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இது ஃபுல்லா மெமரைஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். இல்ல இப்போ எனக்கு வந்து இந்த சுகன்யா சம்தா அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும், கேர்ள் சைல்டுக்கு இது பண்ணுவாங்க, ப்ரீமியம் பே பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்ஐசிக்கு அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நியூ ஜீவன் தாரானா என்னன்னு தெரியும், ஆர்பிஎஃப்ல பிபிஎஃப்ல பண்ணியிருந்தா என்னென்ன வரும்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துலலாம் ஏடிசி எனக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஸோ போட்டு ரொம்பலாம் படிக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு ஸ்பெசிஃபைட் அக்கௌண்ட் ஆஃப் எ பென்ஷன் ஸ்கீம் ரெஃபர் 80CCD பை an employer of the central government for a fixed period not less than 3 years, which is according which scheme has been notified by the central government in official guise. Specified means to the sections pension for the PFRA Act, PFRDA Act படி இருக்கணும், அசி எடுத்துக்கலாம். இதில் நீங்க 80CCD எடுத்துக்க முடியும். இது என்னன்னா நீங்க பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் ஏதாவது பண்ணிருக்கீங்க அப்படின்னா, which means சென்ட்ரல் கவர்மெண்ட் பை an employee of the central government, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸ்பெசிஃபைட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி. ஓகே 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 ஓகே. ஸோ இந்த இடத்துல 80CCD கீழே கொடுத்துருக்கக்கூடிய பென்ஷனை என்ன சொல்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணாரு, அவர் பண்ணிருக்காரு. 80CCD சொல்லியிருக்குது. பிஎஃப்ஆர்டி ஆக்ட்னு ஒன்று இருக்கு, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. லால இருக்கா இந்த ஆக்ட்? உங்களுக்கு லால வரும், உங்களுக்கு ரெஃபரண்டா இது பிஎஃப்ஆர்டி ஆக்ட் மைபி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன சொல்லியிருக்கான்னு தெரியும். ஸோ அந்த ஆக்ட் படி வந்து அவன் பென்ஷன்ல ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் அப்படின்னா தென் அவனும் என்ன பண்ணிக்கலாம், 80CCD கீழே வருவான். விச் மீன்ஸ் 80C தான் சி சீரிஸ் கீழே CCD கீழே வந்துடும். ஓகேவா? அந்த அசசிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80C. ஸோ 80C இன்னும் ஒன்றுத்துக்கு மட்டும் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எலிஜிபிள். விச் மீன்ஸ் இப்போ நான் வந்து ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்றேன், ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் எனக்கு கொடுப்பான்பா டிடக்ஷன்ஸ், அவ்வளோதான். அப்படி இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன், என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன், ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன், நான் எலிஜிபிளா 80C கீழே அப்படின்னு கேட்டா எஸ் நீங்க எலிஜிபிள் தான். அப்ரூவ் பேமெண்ட் இது ரீபேமெண்ட் ஆஃப் லோன் ஃப்ரம், யார்கிட்ட நீங்க ரீபேமெண்ட் பண்ணணும் அந்த லோனை அப்படின்றத கொடுத்துருக்கான். என்னென்ன கொடுத்துருக்கான்? அப்ரூவ் பேமெண்ட். ஓகே, அப்ரூவ் பேமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் அப்ரூவ் பேமெண்ட். இங்க இருந்து நீங்க வாங்கியிருந்தீங்க மட்டும்தான் உங்களுக்கு என்னதான் 80C எடுத்துக்க முடியும். அப்ரூவ் பேமெண்ட், லோன் கிவனா, ரீபேமெண்ட் ஆஃப் லோன், யாருக்கு நீங்க ரீபேமெண்ட் பண்ணணும், விச் மீன்ஸ் அப்போ லோன் நீங்க யார்கிட்ட எடுத்திருக்கணும் அப்படின்ற கணக்கு அது. ஓகேவா? ரீபேமெண்ட் ஆஃப் லோன் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மாதிரி படிக்கணும். ஓகேவா? ஏன்னா அந்த மேல கொடுத்துருக்க பாயிண்டோட சேர்த்து அப்படியே இங்க வந்ததான் புரியும், அதர்வைஸ் இங்க என்ன நடக்குதுன்னே புரியாது. இப்போ அப்ரூவ் பேமெண்ட் யார் தான் அப்ரூவல் கொடுத்துருக்கணும், எனி இன்ஸ்டால்மெண்ட் பார்ட் ஆஃப் த அமௌண்ட் டியூ அண்டர் எனி செல்ஃப் ஃபினான்சிங் ஆர் அதர் ஸ்கீம் ஆஃப் எனி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஹவுசிங் போர்டு ஆர் அத்தாரிட்டி எங்கேஜ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சேல் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆன் ஓனர்ஷிப் பேசிஸ். ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் கிட்ட இருந்து நீங்க வந்து அந்த வீட்டை வாங்கியிருக்கணும், இல்லை இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து அந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டு அவங்க கிட்ட நீங்க பேமெண்ட் கொடுத்துருக்கணும். ஓகேவா? எனி இன்ஸ்டால்மெண்ட் ஆர் பார்ட் பேமெண்ட் ஆஃப் த அமௌண்ட் டியூ எனி கம்பெனி ஆர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆஃப் விச் த அசட் இஸ் a shareholder or member towards the cost of the house allotted. இப்போ கம்பெனியில கோஆபரேட்டிவ் சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீடு அலோகேட் ஆகும். அந்த வீடு அலோகேட் ஆகுது அப்படின்னா அவர் மேபி அவர் அந்த வீடை வாங்கி இன்ஸ்டால்மெண்ட்லயோ இல்ல பார்ட் பேமெண்ட்டும் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கணும். அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ் ஃபார் த பர்பஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சச் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டு த அசசி. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது எல்லாமே நடந்திருக்கணும், ரெஜிஸ்டர்லாம் ஆயிருக்கணும் இல்லையா? ஸோ அது எல்லாமே கூட நீங்க என்ன பண்ணிக்கலாமா 80C கீழே டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டாம்ப், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது எல்லாமே கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அப்ப மொத்தமா நான் எடுத்துக்க முடியுமானா கீழே ஒரு கிரைடீரியா கொடுத்துருப்பான், 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல மொத்தமா சேர்த்து 80Cக்கு மேல எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 80Cல உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் டிடக்ஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 5 லட்சம் கிடையாது, 1.5 லட்சம் போயும் விச் எவர் இஸ் லோவர்னு அந்த இடத்துலயும் ஒரு ரூல் வச்சுட்டான். ஸோ அதனால நீங்க உடனே ஆவா 80Cல இவ்வளவு கிடைக்குது நம்ம வந்து எல்லாத்தையும் 80Cல எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். அது 1,50,000 வரைக்கும் தான் நம்ம எடுக்க முடியும். அவங்க கீழே ஒரு கண்டிஷன் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ நீங்க யாருக்கெல்லாம் லோன், அதாவது இப்போ நான் வீடு கட்ட போறேன்னு ஒரு லோன் வாங்கியிருப்பேன் இல்லையா, அது யார்கிட்ட வாங்கி நான் ரீபே பண்ணிருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், எனி பேங்க் இன்க்ளூடிங் கோஆபரேட்டிவ் பேங்க், எல்ஐசி, NHB, any public company formed registered in India with its main objective என்னது carrying of business providing long term finance to construction or purchase of house. அதாவது ஒரு பப்ளிக் கம்பெனி இருக்கான், அவனோட வேலையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுக்கறது தான் அவனோட வேலையே. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எனி கம்பெனி இன் விச் ஆர் பப்ளிக் சப்ஸ்டன்ஸ்
cooperative society engaged in business of financing ourselves. சொன்னதுதான் திரும்ப திரும்ப சொல்லுவான். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் 80C வரைக்கும் வாஸ்டா இருக்கும். 80Cல இருந்து G வரைக்கும் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வாஸ்ட் ஆயிடும். ஓகேவா, ஃபுல்லா ஆப்ஷன் தான் டிடக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால கொஞ்சம் அப்படியே மேலோட்டமா படிச்சுக்கோங்க. பட் இன்டெப்தா அதுக்கு என்னென்ன மீனிங் என்னென்ன இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஜாஸ்தி எம்ப்ளாயர் இன்கேஸ் ஜாஸ்தி வந்து எம்ப்ளாயர் இஃப் த அத்தாரிட்டி ஆன் போர்ட் ஆஃப் கோஆபரேஷன் ஆர் அதர் பாடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் ஆக்ட் ஆர் பப்ளிக் கம்பெனி ஆர் பப்ளிக் செக்டர் கம்பெனி ஆர் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பை லா காலேஜ் அஃபிலியேட்டட் டு த சச் யூனிவர்சிட்டி ஆர் லோக்கல் authority ஆர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி விச் மீன்ஸ் இப்போ அந்த அசசி வந்து எம்ப்ளாயர் அசசிஸ் எம்ப்ளாயர் விச் லெசன்ஸ் இப்போ மேல பார்த்தவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யார் யார்கிட்ட என்னென்ன இது இருக்கு அப்படின்றத பார்த்தோம். மோஸ்டா அவங்க ப்ரொவைடிங் லோன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ்க்கு மட்டும் தான் அவங்க லோன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். இப்போ நான் ஒருத்தர்கிட்ட வேலை செய்யறேன். ஓகேவா, அப்போ அவர் என்னோட எம்ப்ளாயர். இதுதான் அசசி எம்ப்ளாயர். இப்போ அவர் எம்ப்ளாயர் அப்படின்னா அவர் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் if it is an authorized or board or an corporation or any other body established or constitution under central or state act, which means நான் அவர்கிட்ட வேலை செய்யறேன் அப்படின்னா அந்த பாடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதுக்கு அண்டர்ல இருக்கு அப்படின்னா பப்ளிக் கம்பெனி இல்ல பப்ளிக் செக்டர் கம்பெனி இல்ல யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் பை லா காலேஜ் அஃபிலியேட்டட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆர் லோக்கல் அத்தாரிட்டி ஆர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இதுக்கு அண்டர்ல வருது, என்னோட எம்ப்ளாயர் இதுக்கு அண்டர்ல இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நான் லோன் மாதிரி வாங்கி ரீபே பண்ணுவேன். சேலரி அட்வான்ஸ்னு வாங்குவோம். கரெக்டா, சேலரி அட்வான்ஸ் எதுக்கு? லோன் கொடுக்கறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி நான் ஏதாவது வாங்கி ரீபே பண்றேன் அப்படின்னா தென் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் 80C. ஸோ அந்த இடத்துக்கு நான் 80Cக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் தான். ஓகேவா. ஸோ அடுத்து கீழே கொடுத்துருக்க பாயிண்ட் என்னன்னா இன்அட்மிசிபிள் பாயிண்ட். இன்அட்மிசிபிள் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க இது எடுக்கணுன்றதுக்காகவே சில வேலைகள்லாம் பண்ணுவீங்க. admission fee, cost of share, initial deposit which shareholders of a company or member of a cooperative society to pay become as a shareholder or member. License இப்போ இங்க சொல்லிட்டான் நீங்க வந்து கோஆபரேட்டிவ்ல மெம்பரா இருக்கணும் இல்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டினால அவங்க கொடுத்துருக்கணும் லோன் கொடுத்துருக்கணும் இது எல்லாத்தையும் சொல்லி இது உள்ள நீங்க ஒரு மெம்பர் ஆகணும்னே சொல்லிட்டு இனிஷியலா நீங்க ஏதாவது ஒரு டெபாசிட் பண்ணுவீங்க. ஓகேவா. இப்போ அங்க கொடுத்துருக்கிறதுலாம் அந்த மாதிரி தானே இருந்துச்சு. இந்த பிசினஸ் அதாவது இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க லோன் வாங்கி ரீபே பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். இல்ல நீங்க அதுல ஒரு மெம்பரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டான். அந்த அசோசி எம்ப்ளாயர் அவர் வந்து மெம்பரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ நீங்க இந்த டிரெக்ஷன் எடுக்கணுன்றதுக்காகவே போயிட்டு ஒரு அட்மிஷன் ஃபீ இல்லைன்னா ஏதாவது ஒன்று போட்டு அங்க மெம்பரா வரீங்க. அந்த பாயிண்ட் நல்லா படிச்சு பாருங்க. அட்மிஷன் ஃபீ, காஸ்ட் ஆஃப் ஷேர், இனிஷியல் டெபாசிட் விச் a shareholder of a company or a member of a cooperative society to pay for becoming as a shareholder or member. எதுக்காக பே பண்றீங்களா? அந்த கம்பெனில ஷேர் ஹோல்டரோ மெம்பராவோ வரதுக்காக பே பண்றீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் அட்மிசிபிள். நீங்க அங்க மெம்பர் ஆகணுன்றதுக்காகவே 80Cல வரணுன்றதுக்காக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தென் அப்போ அந்த எக்ஸ்பென்ஸ்க்குலாம் நாங்க டிடக்ஷன்ஸ் தர மாட்டோம். அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்கோம்? the cost of any addition or alteration, renovation, repair. இப்போ வீடு வாங்குறதுக்கும் கட்டுறதுக்கும் மட்டும் தான் நாங்க இந்த டிடக்ஷன்ஸ் கொடுக்குறோம். நீங்க வீடு ரிப்பேர் பண்றதுக்கு ஆல்டர் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகுது இல்லையா, அதெல்லாம் நாங்க கொடுக்குமான்னு கேட்டா கிடையாது. Any expenditure whose deduction is allocable under 24, that is interest on borrowed capital. So இங்க 80C எதை பத்தி பேசுது? நீங்க லோன் எடுத்துட்டீங்க வீடு கட்டுறதுக்கு அப்படின்னா அந்த லோனை வந்து 80Cல எடுத்துக்கலாம்னு சொல்லுது. லோனுக்கு நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க இல்லையா, டெஃபினட்டா இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம். அதுவும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தானே. அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நீங்க 24 கீழே எடுத்துக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல் கீழே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா. ஸோ அப்போ 80C எதுக்கு வருது அப்படின்னா பிரின்சிபலுக்கு, விச் மீன்ஸ் லோனுக்கு. 24B which means 24 செக்ஷன் எதுக்கு வருது அப்படின்னா அந்த பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். மேபி ஒரு 2 மார்க்ல டெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஒரே சமயத்துல 2 டிடக்ஷன்ஸ் எப்படின்னா வரும் அப்படின்னா நத்திங். 80C வந்து லோனுக்கு, அந்த லோனுக்கு நீங்க கட்டுற இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் 24 இருக்கு. ஓகேவா. ஸோ இது ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், நான் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80C. கொஞ்சம் அப்படிதான்டா இருக்கும், கொஞ்சம் அப்படியே குழுன்னு போடுற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வாஸ்டாகவும் இருக்கும். So you have to adjust. So this point is important. ஓகேவா. ஸோ 80Cல ஏதாவது சம்ஸ் இருந்தால் போட்டுட்டு நம்ம டக்குன்னு 80D கேஸ்கே போவோம். ஸோ பேசிக் ரூல்ஸ் நம்ம பார்த்தது எல்லாமே இதுலேயே இருக்கும். வேற என்ன உங்களுக்கு டிஃபால்ட் ரெஜிம், டாக்ஸ் அண்டர் ஃபாலோயிங் செக்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே, இது வந்து அதாவது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமுக்கு எதுவுமே இருக்காது, பட் நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு இதெல்லாம் இருக்கு. நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு இதெல்லாம் டிஃபால்ட் ரெஜிம்ன்றது நியூ டாக்ஸ் ரெஜிம் தான். இதெல்லாம் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் டிடக்ஷன் அண்டர் அதர் செக்ஷன்ஸ் ஆர் நாட் அவைலபிள். அடப்பாவீங்களா. ஸோ இதெல்லாம் அவைலபிள் இருக்கான். அண்ட் டிடக்ஷன்ஸ் அண்டர் அதர் செக்ஷன்ஸ் ஆர் நாட் அவைலபிள். அதர் செக்ஷன்ஸ்லாம் எதுவுமே அவைலபிள் இல்லையா? ஜிஏ எதுவுமே. டிடக்ஷன்ஸ் சாப்டரே கம்மி பண்ணிட்டாங்க.
நியூ டேக்ஸ் ரெஜிமில் இது 3 தான் அப்ளிகபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேவா? மற்ற எதுவும் அப்ளிகபிள் இல்லை. லெசன்ஸ் மற்ற எதுவும் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா ஃபார் இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் கேசஸ் எது இருக்கோ, இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் கேசஸ் எது இருக்கோ அதுக்கு மட்டும் நாட் அப்ளிகபிள். பட் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம 100% டிடக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அவன் நியூ டேக்ஸ் ரெஜிம் கொடுத்துருக்கான். சரி, ஓகே, நியூ ரெஜிம் கீழே இது 3 தான் வரும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து பேசிக் ரூல்ஸ், டிடக்ஷன்ஸ் நாட் அவைலபிள் ஃப்ரம் 6 ஆர் நாட் அவைலபிள். ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ரேட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பெஷல் ரேட்ஸுக்கு நாட் அவைலபிள். லிமிட் அவனே ஃபிக்ஸ் பண்ணிட்டான். கிராஸ் டோட்டல் இன்கம் தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான். must be claimed for eligible business. அதெல்லாம் டபுள் டிடக்ஷன்ஸ் ஆல்வேஸ் நாட் பர்மிசபிள். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. டபுள் டிடக்ஷன்ஸ் எப்பவுமே பெர்மிசபிள் கிடையாது. ஏன் இந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டு ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்போ அந்த இடத்துல லோனுக்கு வந்து 80C நம்ம எடுத்தோம், பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 24 எடுத்தோம். கரெக்டா ரெண்டு டிடக்ஷன்ஸ் எடுத்தோம். பட் ஆனால் அது பிரின்சிபல்கான இன்ட்ரெஸ்ட் அது. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டபுள் டிடக்ஷன்ஸ் வந்து பெர்மிசபிள் இல்லைன்னு சொன்னாங்களே, தென் அங்கே மட்டும் நம்மளால டபுள் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். அதனால தான் அந்த பாயிண்ட் நான் ஹைலைட் பண்ணேன். அது டபுள் டிடக்ஷன்ஸ் கிடையாது, ஒன்று பிரின்சிபலுக்கு ஒன்று இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்மேட்டா இது. ஸோ ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காண்டா, நான் எழுதி போட்டலையா, சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், கிராஸ் டோட்டல் இன்கம் நான் எழுதி போட்டு அவன் இன்னும் சப் டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கான். லெசன் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் அதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஏன்னா அதில் ஸ்பெஷல் ரேட்லையா, ஸ்பெஷல் ரேட்லாம் கிடைக்காது. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் எதனா இருந்தால், இல்லை கேஷுவல் இன்கம் எதனா இருந்தால் அதெல்லாம் மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் நீங்கள் 80C இருந்து 80U மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கிடைக்கிது டோட்டல் இன்கம். அதுக்கப்புறம் டாக்ஸ் ரேட் எவ்வளோ நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ ஷார்ட் டர்மாக இருந்தால் 15% சொன்னேன், லாங் டர்மாக இருந்தால் 20-10, கேஷுவலாக இருந்தால் 30, ரிமைனிங் இருக்கிறதுக்கு ஸ்லாப் ரேட் அவன் அப்படி கொடுத்துருக்கான். ஓகேவா? திஸ் இஸ் யுவர் ஃபார்மேட். நாங்கள் எழுதுனோம் இல்லையா, அதே ஃபார்மேட் தான் அவன் கொடுத்துருக்கான். ஏன்னா இதெல்லாம் ஸ்பெஷல் ரேட்ஸில் போகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பிரிச்சிடணும். எக்ஸாம்பிள் வந்து பதட்டத்தில் டக்கு டக்குன்னு போட்டு எல்லாமே ஸ்லாப் ரேட்டில் எடுத்துருவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெஷல் ரேட்ஸ் எதுக்கு இருக்குது, ஸ்பெஷல் ரேட்ஸ் எது இருக்குது, ஒரு ஃப்ளோவில் போகும்போது டக்குன்னு விட்டுறாதீங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் ரேட்ஸ் தான் அவன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் கிராஸ் டாக்ஸபிள் டாக்ஸ் லைபிலிட்டி அப்படின்னு கொடுத்துட்டான். அது என்னன்னா கிராஸ் டாக்ஸ் லைபிலிட்டி, இதுக்கப்புறமா நாங்கள் டாக்ஸ் லைபிலிட்டி மறுபடியும் கால்குலேட் பண்ணுவோமானா அப்படின்னு கேட்டால், எஸ் அஃப்கோர்ஸ் அட்வான்ஸ் டாக்ஸ் ஏதாவது பே பண்ணி தான் மைனஸ் பண்ணணும், டிடிஎஸ் ஏதாவது பே பண்ணி தான் மைனஸ் பண்ணணும். அட்வான்ஸ் டாக்ஸ் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிங்க அப்படின்னா டெஃபர்ட் டாக்ஸ் ஆன்யூட்டி, டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி ஒன்று சொன்னா இல்லையா, டிடிஏ டிடிஎல். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நெட் டாக்ஸபிலிட்டி என்னன்னு தெரியும். ஓகேவா? ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 80Cல நான் எழுதுனேன் இல்லையா, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசினா என்ன, அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். 2012, 2013, 4. ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட்டு இது நீங்கள் படிக்க கூட வேண்டாம், நம்ம பிடிஎஃப் படிச்சிங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் பிபிஎஃப்ல பண்ணியிருந்தா என்ன, நேஷனல் சேவிங் ஸ்கீம், யூஎல்ஐபி கீழே பண்ணியிருந்தா என்ன, ஆன்யூட்டி பிளான்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்டு, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எதை வச்சிருக்கணும், ஹோம் லோனு, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் நேஷனல் டெபாசிட் ஸ்கீமு. ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம், பிடிஎஃப்ல படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி செப்பரேட்டாக கொடுத்து அப்ளிகபிள் டு இண்டிவிஜுவல், விச் மீன்ஸ் அந்த அசசின்னு ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த அசசின்ற பாயிண்ட் தான் இண்டிவிஜுவல் ஒன்லின்னு போட்டு இங்கே இடத்துல கொடுத்துருப்பான். அது கூட வேண்டாம். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கான் பாரு, குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் எவ்வளோ கொடுக்க முடியும். டிடக்ஷன் அண்டர் திஸ் செக்ஷன் விச் மீன்ஸ் 80C கீழே ஷால் பி மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் அக்ரிகேட் ஆஃப் த எலிஜிபிள் கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்கஸ்ட் அப்போ. மேலே சொல்லியிருக்க எல்லா டிடக்ஷன் சேர்த்து ஒரு 5 லட்சம் வருதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஆர் 1,50,000 மினிமம் ஆஃப் த விச் எவர் இஸ் லோவர் 1,50,000 தான் உங்களால் என்ன பண்ண முடியும், டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். தட் இஸ் யுவர் குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன். 1,50,000 தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட் see this illustration 22 80C. we got a clarity. இப்போ கிராஸ் டோட்டல் இன்கம் பாருங்க, எனக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, கிராஸ் டோட்டல் இன்கம் 520. 80C கீழே நீங்க பண்ணியிருக்கிறது 1,70,000. இப்போ எவ்வளோ எனக்கு டிடக்ஷன்ஸ் எலிஜிபிள் அப்படின்னா 1,50,000 தான் எலிஜிபிள். இது புரியுதா? ஏ கேஸ் புரியுதா? ஏ கேஸ் புரியுதுன்னா நான் ஃபர்தராக மூவ் பண்ணுறேன். ஏன் அங்கே 1,50,000 வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? என்னடா ஏதாவது தம்ஸ் அப் வச்சு கொடுங்கடா, என்னாச்சு, தூக்கம் வருதா? பாலா, கணேஷ்,
என்னடா ஆச்சு? அனுஷா, சுரேகா, ஏதாவது பேசுறீங்களா? எனக்கு எதுவும் கேட்கலையா? சரி, ஓகே. சரி, மூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே என்னன்னா 1,50,000 வரைக்கும் தான் நம்மளுக்கு லிமிட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 1,50,000 வரைக்கும்னா என்னதான் உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் 80C கீழே 1,75,000 ஆகியிருந்தாலும் நம்மளால 1,50,000 தான் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட், இப்போ என்னோட கிராஸ் டோட்டல் இன்கம் 1,50,000, எனக்கு 80C கீழே நான் எலிஜிபிள் டிடக்ஷன் 70. இப்போ இங்கே 70 தான் இருக்கு லெசன்ஸ். அப்போ இங்கே 70,000 தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ 70,000 ஆர் 1,50,000 விச் எவர் இஸ் லோவர், 70,000 தான் எனக்கு லோவர். ஸோ அதனால் இங்கே 70 ஆன்சராக வந்துருச்சு. இப்போ அடுத்து கிராஸ் டோட்டல் இன்கம் 90, பட் என்னோட 80C டிடக்ஷன்ஸ் 100. நம்ம என்னன்னு படித்தோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 6A டிடக்ஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம்னு ஒரு பாயிண்ட் படித்தோம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம்னா கிராஸ் டோட்டல் இன்கம்ல அது ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், பேலன்ஸ் இருக்கிறது கேரி ஃபார்வர்டு பண்ண முடியாதுன்னு ஒரு பாயிண்ட் படித்தோம். ஸோ அதனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 90ல் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இங்கே உங்களுக்கு 80C டிடக்ஷன்ஸ் 90 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து டி கேஸில் உங்களுக்கு இருக்கிறது லாஸ் இருக்கிறதுனால உங்களால் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியாது. அஃப்கோர்ஸ் டிடக்ஷன்ஸ் கேரி ஃபார்வர்டு பண்ண முடியாது, அதனால் இந்த இடத்துல நில்லு அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் illustration 22. நெக்ஸ்ட் illustration 23 அதில் வந்து 80C கீழே என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ஆஃப் எல்ஐசி ப்ரீமியம். எல்ஐசி ப்ரீமியம்க்கு இவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, விச் மீன்ஸ் ப்ரீமியம் பேமெண்ட். இது எல்லாமே ஓகேவா? எதுக்கு அகேன்ஸ்டா? எல்ஐசி பாலிசி அமௌண்ட், அதாவது கேபிட்டல் சம். இவ்வளோ அமௌண்ட்டுக்கு அகேன்ஸ்டா நீங்கள் இவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எப்போ பண்ணியிருக்கான் இதை? யூ கேட் 2013 அப்புறம் பண்ணியிருக்கான். 10% நீங்கள் எடுக்கணும். 80 into 10%, 8. ஓகேவா? 8 பண்ணலாம், ஆனால் நீங்கள் 5 தான் பண்ணியிருக்கீங்க. விச் எவர் இஸ் லோவர் 5. ஓகே, நீங்கள் ரிடக்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்க 70, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 70 into 10%, 7. விச் எவர் இஸ் லோவர் 7 தான். அப்போ நீங்கள் 8 எடுத்துக்கூடாது, 7 தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஓகேவா? திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஏ அண்ட் பி கேசஸ். நேஷனல் என்எஸ்சி பர்ச்சேஸ்டு, விச் மீன்ஸ் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் நினைக்கிறேன். ஸோ நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு. ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுஸ் லோன் ரீபேமெண்ட் பண்ணுறீங்க, 80C எடுத்துக்கலாம். யூஎல்ஐபி கீழே கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கீங்க, எஸ் அஃப்கோர்ஸ் 80C வரும். ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணிருக்கீங்க, எடுத்துக்கலாம். பிபிஎஃப் எடுத்துக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் 370 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலாக ஏ கேஸ் அண்ட் பி கேஸ் மட்டும் நான் போடுறேன். அதர் கேசஸ் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட் யுவர் ஓன் செல்ஃப் ஹோம்ஒர்க். ஸோ ஏ கேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக பாலிசி அமௌண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோப்பா வந்துச்சு? 8ன்னு வந்துச்சு, விச் மீன்ஸ் ஆஸ் பர் ப்ரொவிஷன் படி 8 or 5, விச் எவர் இஸ் லோவர், 5 தான் லோவர். ஸோ அதனால் நீங்கள் 5 போட்டிங்க. ஸோ கேபிட்டல் சம் நீங்கள் எடுத்துக்க வேணாம். என்எஸ்சி பர்ச்சேஸ் ஒரு 20 ரூபா, ஓகே, நீங்கள் அதை போட்டுக்கலாம். 20, விச் மீன்ஸ் 20,000. அதுக்கப்புறம் ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுஸ் லோன் அது ஒரு 20,000. யூஎல்ஐபி அது ஒரு 10,000. ஸ்கூல் ஃபீஸ் ஒரு 10,000. நோட்டிஃபைடு யுனைடெட் மியூச்சுவல் ஃபண்ட் அது ஒரு 50,000. டெபாசிட்டட் இன் பிபிஎஃப் ஒரு 5. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் 1,20,000 relating to 80C, right? ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 370. ஸோ 80C டிடக்ஷன்ஸ் கீழே நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம்? 1,20,000 வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்றதா இந்த சம்மில் சொல்லியிருக்கான். ஸோ 80C கீழே நீங்கள் டிடக்ஷன்ஸ் இவ்வளோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பி கேஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கே எவ்வளோப்பா ப்ரீமியம்? 8 rupees கட்டியிருக்கோம். பட் ஆனால் நம்ம ஆக்சுவலாக ப்ரொவிஷன் படி எவ்வளோ தான் எடுத்துக்க முடியும்? 7 rupees தான் எடுத்துக்க முடியும். விச் மீன்ஸ் 70 into 10%, விச் எவர் இஸ் லோவர், 8 or 7. 7 தான் லோவர். ஸோ 7 நம்ம எடுத்துப்போம். 7 எடுத்துட்டு என்எஸ்சி பர்ச்சேஸில் 15 rupees. ஸோ 7, 15, 25, 5, 15, 80. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கிறது தான். அண்ட் தென் டெபாசிட்டட் இன் பிபிஎஃப் 40. இது மட்டும் மேலே கீழே மாற்றி கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் 1,87,000 வரும். உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் 1,80,000. ஸோ அஃப்கோர்ஸ் கிராஸ் டோட்டல் இன்கம் அதிகமாக தான் இருக்குது, விச் மீன்ஸ் 1,50,000 மேலே தான் இருக்குது. அதே மாதிரி டிடக்ஷன்ஸும் 1,50,000 மேலே தான் இருக்குது. பட் வி ஹவ் ரெஸ்ட்ரிக்டட் டு 1,50,000 பிகாஸ் ஆஃப் 80C ரூல். ஓகே, ஸோ 1,50,000. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஏ அண்ட் பி. சியில் இருந்து ஜி வரைக்கும் நீங்களே கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? கீழே வந்து சில லாக்இன் பீரியட்னு கொடுத்துருப்பான். லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது என்னன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அட்லீஸ்ட் மினிமம் 2 இயர்ஸ்க்கு இருக்கணும். ஹவுஸ் லோன் பிஃபோர் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கணும், விச் மீன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி அப்டைன் பண்ணுறதுக்கு cannot be transferred before 5 years. நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு 5 வருஷத்துக்குள்ளே மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 80C கீழே எலிஜிபிள் கிடையாது. அட்லீஸ்ட் 5 வருஷமாச்சு அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் கையில் இருக்கணும். அதுக்கப்புறம் யூஎல்ஐபி இருக்குது அப்படின்னா cannot be ceased before contribution in respect of such participation has been paid for 5 years, which means அதுவுமே 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களோட பார்ட்டிசிபேஷன் சீசஸ் ஆகக்கூடாது. இதெல்லாம் லாக்இன் பீரியட்னா நம்ம கேபிட்டல் கெயினில் படித்தோம். வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ளே வித்துட்டிங்கன்னா டிடக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, அந்த மாதிரி படித்தோம் இல்லையா? அதே தான் இங்கேயும். இந்த மாதிரி இத்தனை வருஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிடக்ஷன்ஸ்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ அதே மாதிரி ஷேர்ஸ்க்கு கொடுத்துருப்பான். சீனியர் சிட்டிசன் போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் கொடுத்துருப்பான் டேட்டு.
ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஹெட்டிங்கை எழுதி எது எதுக்காக அப்படின்ற மாதிரி பிஃபோரா ஆஃப்டரா எதை பண்ணியிருக்கணும் அந்தந்த வருஷத்தில் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் போதும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட்லி இறங்கிலாம் படிக்க வேணாம். ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்துட்டு ஓஹோ இத்தனை வருஷமா, ஓகே இத்தனை வருஷமா அப்படின்னு தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஸோ கான்சிக்வன்ஸ் ஆஃப் லாக்இன் பீரியட். இன்கேஸ் நீங்கள் வந்து லாக்இன் பீரியட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அந்த என்டையர் டிடக்ஷன்ஸ் இயர்லியர் ஷல் பி ட்ரீட்டட் அஸ் டாக்ஸபிள். கேபிட்டல் கெயின்ல என்ன படிச்சோமோ அதே தான். இன்கேஸ் நீங்கள் லாக்இன் பீரியடுக்கு முன்னாடியே வித்துருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த அமௌண்ட் எல்லாமே வித்ட்ரா ஆகிட்டு டேரக்டா என்ன ஆகிடும், டாக்ஸபிள் ஆகிடும் படிச்சோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 80CCC which means pension fund. 80CCC டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட். ஸோ பென்ஷன் பே பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நான் எப்படி டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு சொல்ற செக்ஷன் 80CCC. எல்லாமே 80C சீரிஸ்ல தான் வருது. ஓகே, 80C சீரிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 80C சீரிஸ்னாலே 1,50,000 வரைக்கும் தான் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் ஆகும். Where an assessee individual has paid amount out of his income chargeable to tax to effect or keep in force a contract of any annuity plan of LIC of India or any other insurance for receiving pension from the fund, he shall be allowed as a deductions. இவன் இந்த ஃபண்டு கீழெல்லாம் அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா தென் இஸ் எலிஜிபிள் ஃபார் த டிடக்ஷன்ஸ். அவ்வளோதான் அந்த இடத்துல பாயிண்ட். அதே மாதிரி அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் போனஸ் அக்ரூ ஆகுது அப்படின்னா ஆர் கிரெடிட்டட் டு த அசெட் அக்கௌண்ட் ஷல் நாட் ரெனக்ட் ஆஸ் அ கான்ட்ரிபியூஷன். விச் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை போனஸோ ஏதோ கிரெடிட் ஆகுது அப்படின்னா அது கான்ட்ரிபியூஷனில் சேருமா, கணக்கு எடுக்கும் போது அது அக்கௌண்ட் அதுவும் கணக்கு எடுத்துப்பீங்களான்னு கேட்டால் அதை நீங்கள் கணக்கு எடுத்துக்க மாட்டீங்க கான்ட்ரிபியூஷனா. ஓகேவா? அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் போனஸையும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கூடாது. நீங்கள் வந்து எவ்வளோ வந்து பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது மட்டும் தான் கணக்கு எடுத்து நீங்கள் பென்ஷன் ஃபண்ட் கீழே நீங்கள் என்ன பண்ணணும், டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணணும். நத்திங்டா. இப்போ உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னா ஓகே பென்ஷன் ஃபண்டா, அந்த டைமுக்கு என்ன ஆனுவிட்டி பிளான் ஃபோர்ஸில் இருக்கோ லெசன்ஸ் அதுதான் சொல்லியிருக்கான். அந்த டைம் பீயிங்ல எந்த லா வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுதோ அதுக்கு அண்டர்ல நீங்க வந்து எல்ஐசி ஃபண்ட் கட்டியிருக்கீங்களா, ஓகே தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன்ஸ் 80CCC. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? என்னடா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் 80CCC. ஓகே, ஸோ இப்போ வந்து நாட் அவைலபிள் ஃபார் அண்டர் டிஃபால்ட் ரெஜிம். ஒரு நியூ டேக்ஸுக்கு கிடையாது, அப்ளிகபிள் டு இண்டிவிஜுவல் மட்டும்தான். கண்டிஷன் என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும்னு கொடுத்துருக்கான். குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1,50,000 வரைக்கும் தான் உங்களால் எடுத்துக்க முடியும். ப்ளஸ் வந்து ஆனால் நீங்கள் 80C படிக்கும் போதே ஒரு இடத்துல வந்து பென்ஷனை பற்றி பேசுனீங்கன்னா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிடக்ஷன் 80C செக்ஷன் CCC 3 which means deductions 80C will not available for the amount paid or deposit and for the which deductions has been claimed under 80CCC which means 80C கீழே உங்களுக்கு அவைலபிளா இல்ல, உங்களால அங்க கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், 80CCC கீழே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது இந்த இடத்துல சி பாயிண்ட்ல கொடுத்துட்டான். ஓகேவா? அதே மாதிரி அதர் பாயிண்ட்ஸ்ல வித்ட்ரா பண்ணிருந்தீங்கன்னா என்னன்னு கொடுத்துருக்கான். எனி அமௌண்ட் ரிசீவ்ட் பை தி assessee or his nominee as a pension or surrender of such annuity is taxable in the hands of recipient of the year. ஓகேவா? லெசன்ஸ் நீங்கள் வந்து மொத்தமாக வித்ட்ரா பண்ணுறீங்க, இல்லை உங்கள் நாமினி ஏதாவது வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபண்டை மொத்தமாக வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னும் போது அப்போ அது வந்து எந்த வருஷத்தில் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்களோ அப்போ அது டாக்ஸபிள் ஆகிடும். ஆனால் எனக்கு புரியலண்ணா, நத்திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வருஷம் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வர அமௌண்ட்டுக்கு 80C எடுத்துப்பீங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். 3 வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 80C எடுத்துப்பீங்க. 4வது வருஷம் நீங்க வித்ட்ரா பண்றீங்க இல்லையா, வித்ட்ரா பண்ணும்போது அது டாக்ஸபிள் ஆகும். நீங்க இங்க டாக்ஸ் பத்தி படிக்கல, டிடக்ஷன்ஸ் பத்தி படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த பக்கம் இருந்து யோசிங்க. இப்போ டிடக்ஷன்ஸ் எடுக்கிற பக்கம் இருந்து யோசிங்க. டாக்ஸ் கட்டணுன்ற பக்கத்துல இருந்து தாண்டி டிடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற பக்கம் இருந்து யோசிச்சீங்கன்னா தான் புரியும். இப்போ 3 வருஷமா நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டே வரீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்றது என்ன, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ். அந்த எக்ஸ்பென்ஸுக்கு நாங்க டிடக்ஷன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்றது தான் 80CCC. அந்த எக்ஸ்பென்ஸ் நீங்க பண்ணிட்டே வந்துட்டீங்க, பட் ஃபைனலா அது ஃபியூச்சர் பெனிஃபிட் உங்களுக்கு தான் கிடைக்குது பல்கா. ஸோ அப்போ அந்த பல்கா நீங்க எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் இன்கம் மாதிரி தானே அந்த பல்க் கான்ட்ரிபியூஷன். ஸோ அப்படி வருது அப்படின்னா தென் தட் இஸ் டாக்ஸபிள். அது வந்து நீங்களா இருந்தாலும் சரி, உங்க நாமினி அதை வித்ட்ரா பண்ணியிருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ அது ஒரு பாயிண்ட். அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போனஸ், இது நம்ம பார்த்தோம். நாட் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன்ஸ். இன்ட்ரெஸ்ட்டோ போனஸோ அக்யூர் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்கீம் கண்டர்ல
ஷால் நாட் பி எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன்ஸ். அதெல்லாம் டிடக்ஷன்ஸ்க்கு எலிஜிபிளான்னு கேட்டால் அது டிடக்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஏடிசி. ஸோ ஹேவ் டு ரிமெம்பர் ஏடிசி அப்படின்னா ஓகே நான் பென்ஷனுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன், அந்த கான்ட்ரிபியூஷன் நான் டிடக்ஷன்ஸ் எடுக்க போகிறேன். எது கண்டரில் ஏதாவது வந்து அப்ரூவ்ட் ஆன்யூட்டி பிளான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் லிமிட் வந்து சேம் லிமிட். ஏடிசிக்கு என்ன லிமிட்டோ அதே தான் எனக்கு இங்கேயும் லிமிட் அப்படின்னு சொல்கிறது தான் ஏடிசி. நெக்ஸ்ட் 80CCD. 80CCD மட்டும் அவைலபிள் ஃபார் போத் ரெஜிம். சாரி, CCD2. CCD1 1B நாட் அவைலபிள் 150 ஃபார் ரெஜிம். நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு இது ரெண்டு கிடையாது. CCD2 மட்டும் தான் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் நம்ம பிபிடியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது உள்ள வரும். 80CCD எதை பற்றி பேசுது அப்படின்னா டிடக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், என்பிஎஸ் பற்றி பேசுது. நார்மல் பென்ஷன் ஃபண்டு வேற, அதுக்கப்புறம் என்பிஎஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்கீம் கீழே நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்கன்னா தென் யூஆர் எலிஜிபிள் ஃபார் த டிடக்ஷன்ஸ். த டிடக்ஷன்ஸ் இஸ் அலோடட் டு த இண்டிவிஜுவல் ஹஸ் பெய்ட் எனி அமௌண்ட் இன் இஸ் அக்கௌண்ட் அண்டர் பென்ஷன் ஸ்கீம் நோட்டிஃபைடு. ஸோ மேலே கொடுத்துருக்குது நார்மலாக ஓகே நாங்கள் பென்ஷன் தரோம் அப்படின்ற மாதிரி பென்ஷன் ஃபண்டுக்கு என்னன்றதை CCCல கொடுத்துட்டான். பட் ஹியர் நோட்டிஃபைடு விச் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துரும் அஃபிஷியல் கேசஸில். பட் இது வந்து என்பிஎஸ் ஸ்கீம்னே ஒன்று தனியாக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது கண்டரில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இண்டிவிஜுவல் எம்ப்ளாய்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் எம்ப்ளாயர் விச் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணுறாரு, அப்படி இல்லைன்னா வேற எதனா ஒரு எம்ப்ளாயர் கீழே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் அந்த இண்டிவிஜுவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்னா வேற என்ன பிரைவேட் ஆர்கனைசேஷன். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா டிடக்ஷன் ஷால் பி சப்ஜெக்ட் டு 10% ஆஃப் ஹிஸ் சேலரி அம்பா. ஓகேவா? அவங்களோட சேலரியிலேருந்து 10% வந்து டிடக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்க கட்டுற அமௌண்ட்லேருந்து. இந்த இடத்துல அதர் பர்சன்ஸ் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயும் இல்லை, வேற எந்த ஒரு எம்ப்ளாயர்கிட்டே வேலை செய்யல. நார்மலாக ஒரு இப்போ மல்லிகடியில் வேலை செய்கிற ஒரு சின்ன பையன் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு பென்ஷன் போடுறோம் அந்த மாதிரி சம்திங். இப்போ பெரிய பெரிய மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்லாம் தெரியாது. அங்கே போனாங்கன்னா சொல்லு ஓனர், வா ஓனர், போ ஓனர் அப்படின்னு தான் பேசிப்பாங்க. அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது, வா நான் போனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதர் பர்சன்ஸ். இப்போ அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா சம்திங் நம்ம பண்ணணும், ஏதாவது ஒரு டிரெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் வந்து பென்ஷன் கட்டணும். அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு டிடக்ஷன் ஷால் பி சப்ஜெக்ட் டு 20% ஆஃப் த கிராஸ் டோட்டல் இன்கம். CCD1 இண்டிவிஜுவல் எம்ப்ளாய்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் எம்ப்ளாயர். ஓகே 10%. சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் இன்னொன்று ஏதோ ஒன்று 14% எங்கேயோ படித்த மாதிரி இருக்கீங்க. இங்கே ஓகே 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 ஓகே. ஸோ டிடக்ஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் 80CCD1 கீழே. ஓகேவா? ஃபார் அதர் பர்சன். இது எல்லாம் உங்களோட கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். ஓகே, டோட்டல் டிடக்ஷன்ஸ் எவ்வளோ எடுத்துக்க முடியும்? CCD எல்லாம் சேர்த்து 1,50,000 தாண்டக்கூடாது அப்படி சொல்கிற செக்ஷன் தான் CCE. அடிஷ்னலாக டிடக்ஷன்ஸ் கொடுக்குறான் 50,000. எதுக்கு மட்டும் கொடுக்குறான்? இந்த CCDக்கு மட்டும் அடிஷ்னலாக ஒரு 50,000 கொடுக்குறான். ஓகேவா? CCDக்கு அடிஷ்னலாக ஏன் 50,000 கொடுக்குறா? மொத்தமாக அவங்களால 2 லட்சம் வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஆனால் இதில் இந்த 50,000 அப்படிங்கிறது CCDக்கு ரிலேட்டட். இந்த நார்மலாக சிகோ CCCO நாட் ரிலேட்டட் அது. ஓகேவா? நத்திங். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எப்படின்னா 1,50,000 வரைக்கும் என்னால் எடுத்துக்க முடியும். அது கூட அடிஷ்னலாக என்னால் ஒரு 50,000 எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த 50,000 என்னால் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கீழே மட்டும் தான் எடுத்துக்க முடியும். அவ்வளோதான். இது மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே ஐடியா ஒரே சிசின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இவர் எப்போ பார்த்தாலும் சிசின்னு சுற்றின்னு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, என்பிஎஸ் கீழே இருந்தால் எல்லாம் அடிஷ்னலாக ஒரு 50,000 எடுத்துக்க முடியும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 தான். 80C கண்டரில் 1,50,000. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பண்ணிருந்தா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னா when employer makes any contribution, assessee shall be allowed as a deduction. Yeah, for this also you can allowed as a deductions of the whole amount or 10% of his salary whichever is less. ஹோல் அமௌண்ட் அவர் எவ்வளோ வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, இல்லைனா 10% ஆஃப் த சேலரி விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்றதுல வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிடக்ஷன்ஸ் எடுத்துப்பீங்க. ஹவெவர் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஷால் பி ஆடட் டு சேலரி as a perquisites. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து பெர்க்விசிட்ஸாக ஆட் ஆகிடும் சேலரியில். ஏன்னா அது ஒரு நான் மானிட்டரி பெனிஃபிட் தானே. அது பெர்க்விசிட்ஸாக ஆட் ஆயிடுச்சுன்னா கீழே நீங்கள் மறுபடியும் மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்க. வாட் எவர் இட் இஸ் இட்ஸ் பிகம் அஸ் ஜீரோ ஒன்லி. ஓகேவா? அதாவது கான்ட்ரிபியூஷன் அங்கே சேலரியில் ஆட் ஆகுது, இங்கே அது மைனஸ் ஆகுது. ப்ளஸ் மைனஸ் ஜீரோ. எப்படி பார்த்தாலும் அங்கே ஒரு டிடக்ஷன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா மேலே ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணி கீழே மைனஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ யூ ஜஸ்ட் கோ த்ரூ ஆன் இட். ஸோ இன் கேஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்க அப்படின்னா 14% ஆஃப் த சேலரி இன்ஸ்டெட் ஆஃப் 10%. 10% பதிலாக 14% தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Contribution made by employer to NPS under CCD shall be excluded. The limit 1,50,000 provided under 80CCE. Lessons. Contribution made by employer to scheme. Okay. NPS கீழே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
யூ காட் அ அடிஷ்னல் 50,000 இல்லையா, அதுதான் இங்கே சொல்லியிருக்கான். ஓகேவா, அந்த 1,50,000 அது எக்ஸ்க்ளூட் ஆகிடும், உங்களால் அடிஷ்னலாக 50,000 எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? இப்போ சேலரியில் 10%, 14% சொன்னா இல்லையா, அப்போ அந்த சேலரியில் எது இன்க்ளூட் ஆகும்னு தெரியலையா. சேலரி இன்க்ளூட் ஏனோஸ் அலவன்சஸ் இஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ ப்ரொவைடட் பட் எக்ஸ்க்ளூடட் ஆல் அதர் அலவன்சஸ் பெர்குசிட்ஸ். அதர் அலவன்சஸ் பெர்குசிட்ஸ்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு உங்களுக்கு சேலரி அமௌண்ட் ஒன்று வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ஆர் 15,000 அப்படின்னு கிடைக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் 10% இல்லைனா எவ்வளோ 20% பார்த்தோமா, 14% பார்த்தோம், 14%. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80C சீரீஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 80C சீரீஸ் தான். இப்போ உங்கள் புக்கில் போகலாம், ஏன்னா உங்கள் புக்கில் CCD பற்றி கொடுத்துருக்கான். இது நீங்கள் நோட் பண்ணண்டா, இந்த இடத்துல வந்து இது நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ applicable to an individual கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும்? டியூரிங் த இயர் தி அஸ்ஸி ஹஸ் பெய்ட் ஆர் டெபாசிட் எனி அமௌண்ட் இன் இஸ் அக்கௌண்ட் அண்டர் பென்ஷன் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட், விச் மீன்ஸ் நியூ பென்ஷன் சிஸ்டம் அண்ட் அட்டல் பென்ஷன் யோஜனா. ஓகேவா, ஸோ அவங்களே ஒரு ஸ்கீம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு அண்டரில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் போயிட்டு உங்கள் பென்ஷன், அதாவது நீங்கள் ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கணும். தட் கண்டிஷன் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட், தென் ஒன்லி யூ காட் அ டிடக்ஷன்ஸ் அண்டர் 80CCD. ஓகேவா, ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, 10% ஆஃப் த சேலரி இல்லை அமௌண்ட் எவ்வளோ டெபாசிட் விச் எவர் இஸ் லோவர், அண்ட் தென் இண்டிவிஜுவல் நாட் அவைலபிள் ஃபார் டிஃபால்ட் ரெஜிம். இதுக்கு நாட் இண்டிவிஜுவல் அதர் பர்சன் இது வந்து சேலரி இண்டிவிஜுவல். அதர் பர்சன் போது வேஜஸ் மாதிரி டே வேஜஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, இப்போது எம்ப்ளாயி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வேலை செஞ்சிருந்தா இல்லை வேறு எதனா ப்ரைவேட் கம்பெனி அது கீழே வேலை செஞ்சிருந்தா நம்ம என்னென்னு பார்த்தோம், 10% அப்படின்னு பார்த்தோம். வேறு யாருனா இருந்தால் நான் சொன்னேன் இல்லையா, இப்போது இந்த பெரிய மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை இந்த ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், அவங்களுக்கு ஏதாவது பென்ஷன் மாதிரி போடுறாங்க, அந்த மாதிரி டே வேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் 20% பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த 10 இந்த 20. அதே மாதிரி இது ரெண்டுமே நாட் அவைலபிள் ஃபார் டிஃபால்ட் ரெஜிம். டிஃபால்ட் ரெஜிம் அப்படிங்கிறது என்னன்னா நியூ டேக்ஸ் ரெஜிமை தான் அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கான், நியூ டேக்ஸ் ரெஜிமை தான் அவன் அப்படி சொல்கிறான். ஓகேவா, ஸோ வேறு என்ன உங்களுக்கு இதில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பாயிண்ட்டு? அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு 50,000 கிடைக்கும்னு பார்த்தோம், அது ஒன்று இருக்குது. வேறு என்ன பெருசாக இருக்குது? அவ்வளோதான். சேலரியில் எது இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் நான் சொன்னேன் இல்லையா, அது அப்படியே இன்க்ளூட் ஆகும்னு சொல்லிட்டான். ஸோ சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்கான், இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டா? ஓகே, என்பிஎஸ் கீழேருந்து நீங்கள் வந்து க்ளோசர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க, வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னும் போது என்பிஎஸ் ஸ்கீம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 60% எக்ஸம்ப்டட், 40% தான் டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்கான். பார்ஷியலி வித்ட்ரா அப் டு 25% பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸம்ப்டட் ஃபுல்லி எக்ஸம்ப்டட், விச் மீன்ஸ் இது எந்த டைமில் பேசிட்டு இருக்காங்கன்னா வித்ட்ரா டைமில் பேசிட்டு இருக்கான். என்பிஎஸ் ஸ்கீம் முடிஞ்சு வித்ட்ரா டைம் பற்றி பேசிட்டு இருக்கான். ஓகேவா, ஸோ அந்தந்த டைமில் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ டாக்ஸபிள் ஆகும், எவ்வளோ வந்து எக்ஸம்ட் ஆகும். இன்கேஸ் பார்ஷியலாக நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஃபுல்லி எக்ஸம்ட் ஆகும். அதே மாதிரி வித்ட்ரா பர்ச்சேசிங் ஆஃப் ஆனுவிட்டி பிளான் இந்த சேம் ப்ரீவியஸ் இயர், வேறு ஏதாவது ஒரு ஆனுவிட்டி பிளானை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இதுலேருந்து அமௌண்ட் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா தென் தட் இஸ் ஆல்சோ நாட் டாக்ஸபிள். வேறு என்னப்பா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான், டெத்து இறந்து போயிட்டதுக்கப்புறம் உங்கள் நாமினி வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ நாட் டாக்ஸபிள். ஸோ திஸ் இஸ் ஆல் த எக்ஸம்ஷன், விச் மீன்ஸ் டாக்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன். ஏன்னா மேலே கொடுத்துருக்க சில பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் ரிலேட்டடாக கொடுத்துருக்கான். ஆன் அக்கௌண்ட் க்ளோசர் இஸ் ஆப்டிங் ஆஃப் பென்ஷன் ஸ்கீம் ஆர் பென்ஷன் ஆனுவிட்டி பிளான் பர்ச்சேஸ் ஆர் டேக்கன் சச் க்ளோசர் ஆப்டிங் அவுட் ஷால் பி டீம் டு தி இன்கம். ஸோ இங்கே என்ன பாயிண்ட் கொடுத்துட்டா மேலேனா, நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்கனாலே அது டீம் டு பி இன்கம்னு சொல்லிட்டான். டீம் டு பி இன்கம்னா தென் தட் இஸ் சார்ஜபிள் டு டாக்ஸ் நீங்கள் சொல்லிட்டான். சொன்னது போக கீழே கொடுத்துருக்கிறது தான் சில எக்ஸம்ஷன், சிலதெல்லாம் டாக்ஸ் சார்ஜ் ஆகாது அப்படின்னு சொல்லி சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். இதெல்லாம் வந்து டாக்ஸ்குள்ளே வராது. அவர் இறந்து போயிட்டாருன்ட்டு அப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு இன்கம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கான். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க போதும். வேற என்ன உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்? ADC கீழே எடுக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம். நோ டிடக்ஷன்ஸ் ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட் ADC அதர் அமௌண்ட் பேட் டெபாசிட் அஸ் லாஸ் அலோட் அஸ் டிடக்ஷன்ஸ் நோ டிடக்ஷன்ஸ் வித் ரெஃபரன்ஸ். ADC கீழே உங்களுக்கு எந்த டிடக்ஷன் எடுக்கல பென்ஷன் ரிலேட்டடாக அப்படின்னா தென் நீங்கள் வந்து 80CCD கீழே இல்லை CCC கீழே எடுத்துக்கலாம், அது காமன் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து CC லிமிட் கொடுத்துருக்கான். லிமிட்னா 1,50,000 அடிஷ்னலாக உங்களால் 50,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும். அது போக உங்களால் இந்த இடத்துல எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து 10, 14 பார்த்தோம் இல்லையா, அது உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணி நீங்கள் டோட்டல் டிடக்ஷன்ஸ் எவ்வளோ அப்படின்றத காமிச்சிக்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2 லட்சத்து தாண்டாது. 2 லட்சத்து தாண்டாதுன்றதை தாண்டி எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா, ஓகே. CCH அக்னிபாத் ஸ்கீமு, அக்னிபாத் ஸ்கீம்லாம் இப்போ வந்து உள்ள நுழைச்சிருக்கிறாங்களா?
எல்லாமே நாட் அவைலபிள் அண்டர் நியூ ரெஜிம். அப்புறம் எதுக்குடா இத்தனை வந்து வச்சிருக்கானுங்க, கடுப்பாகுதுடா. ஆனா நம்ம ஓல்டு ரெஜிம்ல அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்ல, தட்ஸ் ஒய். அதனால தான் நானும் உள்ள இறங்கி போயிட்டு இருக்கேன். இல்லைன்னா அதெல்லாம் பார்க்காதீங்கடா அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா அங்கங்க ஓல்டு ரெஜிம் யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏடிசி வேற எதுக்கெல்லாம் நாட் அவைலபிள் டிஃபால்ட் ரெஜிம், எல்லா இடத்துலையும் பாருங்க நாட் அவைலபிள் ஃபார் டிஃபால்ட் ரெஜிம். ஆனாலும் படிக்க சொல்றான்ல, கடுப்பாக தான் இருக்கு. என்ன பண்றது, நாட் அவைலபிள் ஃபார் டிஃபால்ட் ரெஜிம், நாட் அவைலபிள், நாட் அவைலபிள், நாட் அவைலபிள், நாட் அவைலபிள், வேற நாட் அவைலபிள். ஆனால் நாங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் படிச்சுக்கிறோண்ணா அப்படின்றீங்களா? இது எல்லாத்துக்குமே நாட் அவைலபிள்ரா. ஜிக்கும் நாட் அவைலபிள், நாட் அவைலபிள் ஜாப்ஸ். கஷ்டம். நாட் அவைலபிள் டேக்ஸ் ஹோல்ட் ரெஜிம். ஐஏபி கூட இல்லையா? டாலர் இதை கொடுத்துருக்கானே, இன்கேஸ் கம்பெனிஸ் கோஆபரேட்டிவ் டிரெக்ஷன் சுட் நாட் பி அவைலபிள் இஃப் ஆஃப்டர் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் 55BA. அது எங்களுக்கு தெரியாதா? ஓகே, இதுக்கு அவைலபிள், இதெல்லாம் நாட் அவைலபிளா? பா, நியூ டேக்ஸ் ரெஜிம் எடுத்துட்டீங்க அப்படின்னா டிடக்ஷன்ஸ் எதுவுமே படிக்க வேணாம்டா. நிறைய நாட் அவைலபிள் பண்ணி வச்சிருக்கானுங்க. சரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூனா லெசன்ஸ் நான் சொன்ன ஸ்டோரிஸ்லாம் வச்சு இன்டர் கனெக்ட் பண்ணி இது வரைக்கும் படிங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த இல்லுஸ்ட்ரேஷன் பார்ப்போம், ஓகேவா? ஏன்னா எல்லாருமே அப்படியே அமைதியாக தூக்கம் வர மாதிரி இருக்குது போல காலையில். மறுபடியும் நம்ம ஈவினிங் கிளாஸ் பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் நான் ட்ரை பண்ணுறேன் கிளாஸ் வைக்க. ஈவினிங் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு நம்ம ஈவினிங் வந்து கிளாஸ் வச்சு இந்த இல்லுஸ்ட்ரேஷன் போட்டுட்டு ப்ளஸ் இந்த சி சீரீஸ் டி சீரீஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ப்ரொவிஷன் தான். டக்கு டக்குன்னு ஓடிடும், எல்லாமே ஈஸி தான். பட் மோஸ்ட்லி எல்லாமே நாட் அவைலபிள் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க. நியூ டேக்ஸ் ரெஜிம் கீழே எது வரும், ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் கீழே எது வரும் தெரியறதுக்காக, ஓகேவா? அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் எதனா டவுட்டான்னு கேட்டால் கூட இப்போ சொல்கிற நிலைமையில யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்.